ஃபர்ஸ்ட் பீக்கு பொறுத்தவரை ஒரு ஸ்பீடு போட்டு வேகமாக வந்துடணும். எந்த ரவுண்டாக இருந்தாலும் இந்த இடத்துல வந்து கிரேனேட் எடுத்து குக் பண்ண ஆரம்பிச்சிடணும். உடனே கிரேனேட் குக் பண்ணே இருக்கும் போது கரெக்டாக அதில் ஒரு செகண்டு அப்படி வரும்போது நம்ம கரெக்டாக கிரேனேட் தூக்கி போது அந்த பக்கம் எத்தனை பேர் வந்தாலும் டேமேஜ் வந்துடும் அவனுக்கு. கரெக்டாக நான் போட்ட இடத்துல போட்டிங்கன்னா கரெக்டாக டேமேஜ் வந்துடும். அதே மாதிரி இங்கே டேமேஜ் எல்லாம் வாங்கி வரோட நம்ம ஆளுங்க கூட்டமாக ஏறி வந்தால் போனோம். இவனுக்கு எல்லாரும் ஈஸியாக அடிச்சு முடிச்சிடலாம். நம்ம இதில் ஓசி கிலோ கிடைக்கும், நம்மளோட கிலோ வேஸ்ட்டாக போயிடும். ஓஹோ, கதை இப்படி போகுதா? அதே மாதிரி எதிர்பக்கம் வரும்போது அதே மாதிரி தான். நம்ம வரும்போது கரெக்டாக குக் பண்ணி அந்த ஒரு செகண்ட் வரும்போது நம்ம போட்டுனா போதும். ஒரு 4-5 வாட்டி நீங்கள் போட்டு ப்ராக்டிஸ் எடுத்தீங்கன்னா உங்களுக்கு கரெக்டாக வந்துடும். ஈஸியாக நம்மளும் ஓசிக்கலாம் அடிக்கலாம். இந்த ரவுண்டு பார்த்தீங்கன்னா நான் ஒரு கிராண்ட் போட்டு டேமேஜ் வச்சுட்டு இருப்பேன். இங்கே பார்த்தா ஒருத்த ஆஃப்லைன் போன மாதிரி நின்னா அவனுக்கு ஹெட்ஷாட் அடிச்சு திரும்பி பார்த்தா டிமிட்ரியில் ஒருத்தன் அவனையும் நானே கில் வச்சுட்டேன். சரி இன்னொரு கில்லு நம்மளும் வச்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு வேகமாக நம்மளும் கண்ணெத்தின்னு ஓட ஆரம்பிச்சிடுவேன். சரி ஓடி போயிட்டு அந்த பக்கம் போயிட்டு பார்த்தா நம்மளால் வச்சுன்னுக்குறான். தம்பி விட்டுரு நம்மளுக்கு தான் கில்லு அப்படின்னு சொன்னோன்னே அவனும் சரி அடியில் நான் ஏறி அடிச்சு போட்டேன். அடுத்து 2வது இடம் வந்து ஹேங்கரில் பொறுத்தவரை அந்த கண்டெய்னருக்கு முன்னாடியே பார்த்துடணும் எத்தனை பேர் வரானுங்க அப்படின்னு சொல்லிட்டு. வந்தாங்கன்னா அந்த வெள்ளை லாரிக்கு பக்கத்தில் தான் நிற்பான். ஒத்த மட்டும் ஏற்றான், மிச்ச பேர் அங்கே தான் நின்னானுங்க. அவனுக்கு சரியான டேமேஜ். அதுக்கு பின்னாடியே ப்ரீஸ் போட்டு அவனுக்கு டேமேஜ் போயினே இருக்குது. அதே மாதிரி இந்த இடத்துல வராங்களா அப்படின்னு சொல்லிட்டு பார்த்துட்டு போகணும். கரெக்டாக இந்த இடத்துல போனோன்னே 2 பேர் இருக்கிறாங்க. நம்ம ஃப்ரீஸ்லேயே டேமேஜ் ஆகினேக்கிறானுங்க. அவங்களால அடிக்க முடியாது. ஒருத்த நாக் ஆகிட்டான், மறுபடியும் நாக்கு. ஆனால் டிமிட்ரி போட்டான் சைட்லேருந்து ஒருத்த கவர் கூட. நம்மளாம் ஏறி விட ஓரளவுக்கு ஈஸியாக இருக்குது. நம்மளாம் கூட்டமாக ஏறி வந்தோம்னா ஈஸியாக நம்ம கிரானைட் வச்சு இந்த பக்கம் வராமல் எதிர்பக்கம் வந்தாங்கன்னா இதே மாதிரி இந்த பக்கம் வந்து கிரானைட் குக் பண்ணே போகணும். இந்த இடத்துல குக் பண்ணே போகும்போது கரெக்டாக இந்த கண்டெய்னர் எங்கேருந்து போகிறோம் அந்த இடத்துலேருந்து போடுவேன். கன்ஃபார்ம் ஒருத்தர் இல்லை 2 பேர் இந்த பக்கம் ஏறி வருவான். போன வாட்டி அந்த பக்கம் 3 பேர் வந்தான், இந்த வாட்டி இந்த பக்கம் 3 பேர். கரெக்டாக அந்த பக்கம் போகணுமா இல்லை இந்த பக்கம் போகணுமா பார்த்து போட்டிங்கன்னா ஈஸியாக முடிஞ்சிடும். முதல்ல கஷ்டமாக தான் இருக்கும், அப்புறம் பழகிடும். அது பார்க்க போகிறது கிளாக் டவரில் பொறுத்தவரைக்கும் ஈஸியாக நம்ம 2 பக்கம் வந்தாலும் நம்ம கிரைண்டரெல்லாம் ஈஸியாக முடிச்சிடலாம். அந்த பக்கம் வந்தால் தான் சூப்பராக முடியும். இந்த பக்கம் வந்தாலும் இந்தமாரி நம்ம வந்து அடிக்க போகிறோம் அப்படின்னு வந்தோடனே நிறைய பேர் வந்து குளோவால் போட்டு இந்த அடிச்சிடுவானுங்க. இந்த மாதிரி பண்ணும்போது நம்ம இப்போ என்ன பண்ணால் கிரைனேட் குக் பண்ணி கரெக்டாக அந்த மேல் சந்தில் போட்டுனா அவன் கரெக்டாக மாட்டிக்குவான். அதேமாதிரி மோக்கோ யூஸ் பண்ணிங்கன்னா நல்லா எந்த பக்கம் ஓடிடுறான் அப்படின்னு சொல்லிட்டு நல்லா பார்த்துக்கலாம். மோக்கோ யூஸ் பண்ணுங்க. அதேமாதிரி இப்போ அந்த பக்கம் முடிச்சா இந்த பக்கம் வரும்போது கரெக்டாக ஒரு ஸ்பீடு போட்டு நம்ம வேகமாக வந்தோம். அப்போ தான் அவனுக்கு முன்னாடி வர முடியும். ஸ்பீட் கேரக்டர் யூஸ் பண்ணிங்க இங்கே நல்லாயிருக்கும். கரெக்டாக இந்த இடத்துல குக் பண்ணும்போது இந்த 1 செகண்ட் வரும் டைமிங். அந்த 1 செகண்டில் போட்டிங்கன்னா தான் இங்கே கன்ஃபார்ம் 2 பேர் 3 பேர் எல்லாமே இந்த பக்கம் ஏறி வரணுங்க. யாருமே அந்த பக்கம் ஏறி போகிறதில்ல. நான் இந்த இடத்துல சச்சு கூட என்ன ஒரு வீடியோ போட்டுக்கிறேன், அதை போயிட்டு பாருங்கள். கிளாக் டவர்னு வந்தாவே எப்பவுமே நம்ம இந்த இடத்துல கிராண்ட் போட்டே ஆகணும். கன்ஃபார்மாக கிராண்ட் போட்டோம்னா ஈஸியாக நம்ம மேட்சை முடிச்சிடலாம். எப்போவுமே எல்லா ரவுண்டுமே இந்த இடத்துல ஏறி வராமல் எவனுமே இருக்க மாட்டான். 4 பேர்லாம் வந்தாங்கன்னா அவள் தான் டேமேஜ் வந்துடும். அந்த ரவுண்டை ஈஸியாக முடிச்சிடலாம். கரெக்டாக இப்போ 3 பேர் வந்துக்கிறானுங்க. ஈஸியாக முடிச்சிட்டோம். தவிர கீழே ஓட்டான். கரெக்டாக இப்போ வந்தானா அவனையும் அழிச்சு முடிச்சிடுவான். இதே மாதிரி ஈஸியாக முடிச்சிடலாம் எல்லா ரவுண்டுமே. கிளாக் டவர்னு வந்தாவே அந்த இடத்துல பாம்பு கன்ஃபார்ம் போடுங்க. கன்ஃபார்ம் எல்லா ரவுண்டுமே அந்த இடத்துல எய்மி வந்தே ஆகணும். அதனால ஈஸியாக முடிச்சிடலாம். ஆளை பார்த்தா டம்மி பீஸா இருக்க, பயங்கரமான ஆளா இருக்கேடா. அடுத்து நம்ம பார்க்க போது ரிம்னாமல் வில்லேஜில் கூட நான் நிறைய வாட்டி ஏசிச்சு வீடியோ போட்டு இந்த இடத்துல வந்தோடனே ஃபஸ்ட்டு பொறுமையாக நிற்கணும். எதிரில் அந்த கட்டைக்கு பக்கத்தில் எனிமி வந்துக்கிறானா அப்படின்னு சொல்லிட்டு பார்த்துட்டு நம்ம பொறுமையாக கிரானைட் போடணும். கரெக்டாக போட்டோன்னே அந்த இடத்துல கன்ஃபார்ம் வருவானுங்க. 2 பேர் இல்லை 3 பேர் வந்துடுவானுங்க. நம்மள இங்கே நான் கஷ்டம் லாங்லேருந்து இல்லைன்னா அந்த இடத்துல டேமேஜ் நேற்று நான் ஏறி போய் 2 பேர் முடிச்சுட்டு இருப்பேன். கன்ஃபார்ம் இந்த இடத்துல கரெக்டாக ஒரு 2 பேர் இல்லை 3 பேர் வரும். நம்ம போட்ட இடத்துல பாருங்க 3 பேர் வந்துடுறாங்க. ஏற்கனவே நம்ம போட்டதில் ரிவோ பண்ணிட்டான். நம்மளால் வரவே எல்லாம் சேர்ந்து போய் அடிச்சிருவானுங்க. சரி நான் ஒரு கில்லு கூட அடிக்க மாட்டேன். ஆனா இது புதுசா இருக்கு. நம்மளுங்க எல்லாம் சேர்ந்து மேட்ச் முடிச்சிட்டானுங்க. அடுத்த ரவுண்டு பார்த்தீங்கன்னா இந்த ரவுண்டு தான் ஏஸ் அடிப்பான். நீங்களே பாருங்க மேலே 3 பேர் நம்மளுங்க சரியாக டேமேஜ் கொடுத்துறோம். ஓட்டமாக தான் தப்பிச்சு போகிறோன்னா இப்போ நம்ம மேலே 3 பேர் இருக்கிறான். இந்த இடத்துல வந்து கரெக்டாக கிராண்ட் போட்டீங்க கன்ஃபார்ம் 3 பேர் நாக் ஆகிடுவாங்க. பார்த்தீங்களா 3 பேர் நாக்கு. எப்பவுமே ரிம்னாமில் வந்தவே இந்த ட்ரிக்கு கன்ஃபார்ம் யூஸ் பண்ணி பாருங்க. அந்த இடத்துல 2 பேர் இல்லை 3 பேர் கன்ஃபார்ம் வருவானுங்க. எப்பவுமே இந்த இடம் இல்லை அந்த லாங்கில் நின்று இருப்பானுங்க. எப்பவுமே இந்த இடத்துல வந்தாலும் நம்ம கிராண்ட் போட்டு இவனை முடிச்சுனா லாங்கில் வரணும் ஈஸியாக முடிச்சிடலாம். இதே மாதிரி தான் இந்த ரவுண்டை நான் ஏசச்சு ஈஸியாக முடிச்சிட்டேன். இந்த ட்ரிக்கை யூஸ் பண்ணி பார்த்துட்டு யார் யாருக்கு ஒர்க் ஆகுதுன்னு ஞாபகம் கீழே கமெண்ட் பண்ணுங்க. ஒரே ஆள் அப்படி சிங்கம் மாதிரி நிற்கிறான். கடைசியாக நம்ம பார்க்க போகிற மில்லு தான். மில்லில் ஏறினே உங்களுக்கு இந்த டிப்ஸு தெரிஞ்சிருக்கிறது அதிகமான வாய்ப்பு இருக்குது. இந்த இடத்துல வந்தோடனே நம்ம ஏறினே இந்த வெள்ளை டேங்க் காட்டிருந்து கரெக்டாக பின்னாடி இருந்து போகணும். சைட்லேருந்து போட்டிங்கன்னா நம்ம இது ஆகிடும். கரெக்டாக நான் போட்ட மாதிரி பின்னாடி இருந்து எகிரி போட்டால் தான் கரெக்டாக போய்ட்டு அவனால வைக்கும். கரெக்டாக நான் சொன்ன ட்ரிக்கை யூஸ் பண்ணி பாருங்கள். நம்ம ஒரு 10 மேட்ச்சில் ஒரு 8 மேட்ச்னா கன்ஃபார்ம் ஜெயிக்க முடியும். எதுவும் வேர்ல்டு பிளேயரே வந்தாலும் நம்ம 8 மேட்ச் கன்ஃபார்ம் ஜெயிக்கலாம். இதுவரை போட்ட கிராண்ட் எல்லாமே க்ளூ கேரக்டர் யூஸ் பண்ணாமல் தான் போட்டிருப்பேன். இந்த மாதிரி க்ளூ கேரக்டர் யூஸ் பண்ணாமே நம்மளால தோராயமாக போட்டு மேட்சை முடியும். இந்த மாதிரி ட்ரிக்ஸ் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா ஞாபகம் கீழே ஒரே ஒரு லைக் மட்டும் பண்ணிடுங்க. ஒரே பாம் மெட்ராஸ் சிட்டியே க்ளோஸ். ஆனா நான் அதை பண்ணல. சின்ன பாம் பொறி உண்ட சைஸ்ல அப்படின்னு சுண்டி விட்டேன். ஒரு போலீஸ் ஸ்டேஷன் 4 பிசி ஸ்பாட் அவுட்.